بسم الله الرحمن الرحيم. وعن عدي بن ثابت رضي الله عنه قال سمعت سليمان بن سورة رجلا من أصحاب النبي صلى الله عليه وسلم قال استب رجلان عند النبي صلى الله عليه وسلم فغلب أحدهما فاشتد غلبه حتى انتفخ وجهه وتغير فقال النبي صلى الله عليه وسلم إني لأعلم كلمة لو قالها لذهب عنه الذي يجد فانطلق إليه رجل فأخبره بقول النبي صلى الله عليه وسلم وقال تعوذ بالله من الشيطان الرجيم فقال ترى بي بأس مجنون أنا اذهب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சுலைமான் இப்னு சுரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரியில் 6048 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. கோபம் வருதல், கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தடவை 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சண்டையிட்டு கொண்டார்கள். ஒருவர் இன்னொருவரை ஏசி கொண்டார், பேசிக்கொண்டார். அந்த 2 பேர்த்துல ஒருவர் மிகவும் கடுமையான கோபம் கொண்டவராக ஆகிட்டார். 2 பேர் பேசிக்கொள்றாங்க, 2 பேர் சண்டையிட்டு கொள்றாங்க. ஒருவர் மிகவும் கோபம் அடைந்தவராக ஆகிட்டார். அவருடைய கோபம் அவருடைய முகத்தை மாற்றிவிட்டது. அவருடைய கோபம் அவருடைய முகம் அப்படியே புடைத்து போய்விட்டது. ஒருவருடைய முகம் மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்து சொன்னாங்க, நான் ஒரு வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன், சில வார்த்தைகள் எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகளை இந்த 2 மனிதர்களும் கூறினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபம் நீங்கிவிடும் என்பதாக சொல்லி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை சொன்னார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அந்த மனிதர் உள்வாங்கி கொண்டு இந்த கோபம் பட்டவரிடத்துல போய் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க, ஆகையினால நீங்களும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள், ஷைத்தானை விட்டும் உங்களுக்கு கோபம் குறைந்து விடும் என்பதாக சொல்லும்போது அந்த மனிதர் தவறாக விளங்கி கொண்டு, எனக்கு என்ன ஏதாவது பிணியோ அல்லது ஏதாவது முசீபத்தோ எனக்கு ஏற்பட்டுடுச்சா, எனக்கு ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓத சொல்றீங்க, அல்லது எனக்கு பைத்தியம் ஏற்பட்டு விட்டதா, நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுங்கள் என்பதாக அவர் கூறினார் என்பதாக இந்த ஹதீஸ் நிறைவு பெறுகிறது. இதே போல உள்ள கருத்தை வேறொரு ஹதீஸ்லையும் பார்க்க முடிகிறது. 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் ஒரு மனிதர் மிகவும் கோபம் கொண்டவராக ஆகிட்டார். அவருக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லும்போது அவர் தனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டதாகவோ அல்லது பைத்தியம் பிடித்து விட்டதாகவோ அவர் நினைத்து அதற்குத்தான் இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதணும் என்பதாக நினைத்து கொண்டு அவர் மறுத்துவிட்டார் என்பதாக பிரிதொரு ஹதீஸுகளில் அது சொல்லப்படுகிறது. ஆக கோபம் கொள்ளுதல் என்பது, கோபப்படுதல், அது ஷைத்தானுடைய வேலையாக இருக்குது. ஆகையினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக கூறினார்கள். ஒரு மனிதர் நடந்து கொண்டிருந்தார், கோபம் வந்தது, உட்கார்ந்து விட்டால் அவருடைய கோபம் குறைந்துவிடும். ஒருவர் நின்று கொண்டிருந்தார், கோபம் அதிகமானது,
அப்ப அவர் உட்கார்ந்து விட்டால் கோபம் குறைந்துவிடும். ஆக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது கோபத்தை மாற்றிக்கொள்ளலாம், கோபம் குறைந்துவிடும். அல்லது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபம் வரக்கூடிய விஷயத்துல ஏன் இவ்வளவு ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்த்தால், கோபம்தான் எல்லா பாவச் செயல்களுக்கும் ஆணிவேராகவும் அடிப்படையாகவும் இருந்து கொண்டிருக்கு. கோபம் கொண்ட மனிதன் கொலை செய்வதற்கு கூட அஞ்ச மாட்டான். ஆகையினால் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இந்த கோபம் என்பது ஏற்படுத்துகிறது. அடிக்கடி ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனுடைய இரத்தங்கள் அதிகமாக உஷ்ணங்கள் ஆகிறது, இரத்த கொதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தை அவர்கள் தடுக்கும்படி சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களுடைய கோபங்களை நீங்கள் மென்று விழுங்கி விடுங்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, பைல்வான் என்பவன் யார் என்று சொன்னால், தனக்கு வரக்கூடிய கோபத்தை எவன் வென்று விழுங்குகிறானோ அவன்தான் மிகப்பெரிய பைல்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கோபம் வரக்கூடிய அந்த சமயத்துல தன்னை கட்டுப்படுத்துபவனே அவன் அறிவாளி. தன்னை கட்டுப்படுத்த அவன் தவறிவிட்டால் அவன்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் கோபம் ஏற்பட்டதற்கு பின்னால் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை சந்தித்து அதற்கு பின்னால் மனம் வருந்துவதை விட, கோபம் நமக்கு ஏற்பட்டது என்பதை மனிதன் உணர வேண்டும். தனக்கு கோபம் வந்துருச்சு, நம்ம எது வேணாலும் செஞ்சிருவோம், ஆகையினால இந்த கோபத்தை நம்ம அடக்கிக் கொள்ளணும் ஃபர்ஸ்ட் என்பதாக அந்த மனிதன் நினைக்கும் பொழுதுதான் அவன் கண்ட்ரோலுக்கு தன்னுடைய கோபத்தை கொண்டு வருகிறான். கோபம் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது தூரமாக ஆகிவிடுகிறது, ஷைத்தானுடைய உதவி பக்கத்துல விடுகிறது. கோபம் கொண்ட மனிதனுக்கு ஷைத்தான் பக்கத்துல அதை செய் என்பதாக தூண்டி விடுகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி தூரமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்ட மனிதனுக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதிக்கொள்ளுங்க. இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு கோபம் வரக்கூடிய அந்த சமயத்துல ஒழு செய்வது மிகச் சிறந்தது என்பதாக சொல்றான். ஒழு செய்து கொள்ளுதல், இரத்த நாணங்கள் துடிக்கும் பொழுது அல்லது உஷ்ணமாக ஆகும் பொழுது அதை தண்ணீரை கொண்டு அதை அந்த உஷ்ணத்தை குறைத்து கொள்ளலாம் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இன்னும் சில ஹதீஸ் கிதாபுகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஆக கோபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கினார்கள். கோபம் வரக்கூடிய சமயத்துல எல்லா நிலைமைகளிலேயும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். கோபம் என்பது மனிதனை தலைகீழாக மாற்றிவிடும். அவன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு அவனுக்கு ஏற்படுத்திவிடும். கோபம் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்களை பாதித்திடும். கோபப்படக்கூடிய மனிதனுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மனிதரை அவரிடத்துல பழகுவதை விட்டும் அவரிடத்துல நெருங்குவதை விட்டும் அவர் தூரமாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையினால அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்வது என்பது ஷைத்தானுடைய வேலையாக இருக்குது, அதை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இந்த மனிதர் தனக்கு மிகப்பெரிய பைத்தியமோ அல்லது பெரிய ஒரு சூனியமோ ஏற்பட்டு விட்டால்தான் இந்த மாதிரி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும் என்பதாக அவர் நினைத்து கொண்டு இதை ஓத அவர் மறுத்து விட்டார். ஆனால் சாதாரணமாக கோபம் கொண்டவர்கள் கூட இதை ஓத வேண்டும். மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் மட்டும்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதணும் என்பதல்ல. மாறாக தனக்கு சிறு கோபங்கள் குடும்பத்தாலோ நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ அல்லது பயணத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வெறுக்கும்படியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் பின் விளைவுகள் மிகப்பெரியதாக ஏற்படாமல் இருப்பதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கோபத்திலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை காத்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.